பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான நேரத்தில் என்னை நான் தாழ்த்து உமது கருத்தில் ஒப்படைக்கிறேன். பரிசுத்தாவினால் என்னை நிறைத்து என் பாவ அழுக்குகளை உம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நான் கர்த்தரை துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி உம்முடைய தூதுகளை உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே கூற எனக்கு பலன் தாருங்க, கிருபை தாருங்க, ஞானம் தாருங்க. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் தாழ்மையை வேண்டுகின்றேன். இரக்க நிறைந்த பரமபிதாவே, ஆமேன். சோர்ந்து போக வேண்டாம். பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் சோர்ந்து போவது சிலர் சரீரத்தில் சோர்ந்து போகிறார்கள், சிலர் ஆத்துமாவிலும் ஆவியிலும் சோர்ந்து போகிறார்கள். சரீர களைப்பினாலும் சோர்வு வருகிறது. நமக்கு பலவிதமான சோர்வு வருகிறது. களைப்பு, சரீர களைப்பினால் நல்ல வேலை செய்திருப்போம், சில நேரத்தில் பகல் வேளையில் சரீர பிரகாரமாக சோர்வு வரும். அது இயற்கை. சோர்வு வர பல காரணங்கள் உண்டு. சிலர் சோர்வை மேற்கொள்ள பாவ சந்தோஷத்திற்குள் போய்விடுகிறார்கள். சோர்வு வந்துகிட்டே இருக்கிற, எப்போ சோர்வாக இருக்கிறதுன்னு பாவ சந்தோஷத்தில் மூழ்கி காணப்படுகிறார்கள். சினிமாவிலும் குடியிலும் வெறியிலும் அடைக்கலம் தேடுகிறார்கள். கடலின் மேல் முன்னேறி செல்லுகிற கப்பல் கொடிய அலைகளையோ வீசும் புயல் காட்டையோ கடல் கொந்தளிப்பையோ எல்லாவற்றையும் அது தாண்டி செல்ல வேண்டியிருக்கிறது. எவற்றிலெல்லாம் நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஜபம் பண்ணுவதில் சோர்ந்து போகாதீர்கள். ஜபம் பண்ணுகிறதில்ல, ஜபம் மிகவும் முக்கியம். அதில் நாம் சோர்ந்தே போகக்கூடாதான். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்று பரிசுத்தர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:1 பார்க்கிறோம். ஜபம் இங்கே படித்து பார்த்தீங்க, நம்ம வேதத்தை படித்து பார்க்கும் பொழுது ப்ரேயர் இஸ் த பிரெத் ஆஃப் அவர் சோல். ஒரு ஆத்ம சுவாசத்தை போல உள்ளது. நம்ம சரீர பிரகாரமாக சுவாசிக்கிறோம். சுவாசம் நின்று விட்டால் தீர்ந்து வாழ்க்கையும் முடிந்தது. அதுபோல் ப்ரேயர் என்பது நமக்கு ஆத்மீக லைஃப்பில் சுவாசத்தை போன்றது. அந்த ப்ரேயர் இல்லைன்னா அந்த சுவாசமும் இல்லை, முடிந்துட்டு. எது? ஆத்மீக லைஃப். அப்போ ப்ரேயர் இஸ் த பிரெத் ஆஃப் அவர் சோல். ஆல்சோ ப்ரேயர் இஸ் த கம்யூனிகேஷன் பிட்வீன் மேன் அண்ட் காட். மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள கம்யூனிகேஷன், அந்தரங்கமாக பேசக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் தொடர்பு தான் ப்ரேயர். ஜெபம் நமது ஆத்மாவின் சுவாசமாயிருக்கிறது. அதான் நான் சொன்னேனே, ப்ரேயர் இஸ் த பிரெத் ஆஃப் அவர் சோல். அந்தரங்கத்தில் தேவனோடு நமக்கு உறவு ஏற்படுகிறது, ஐக்கியம் ஏற்படுகிறது ப்ரேயர்னால். ஜெபத்தின் மூலம் அசுத்தாவிகளை துரத்துகிறோம். அசுத்த எண்ணங்கள், அசுத்தமான காரியங்கள், இந்த அசுத்த ஆவிகள்னால நமக்கு வருகிறது. ஆனால் ஜெபத்தின் மூலமாக அவற்றை அகற்றுகிறோம். ஆவினாலே பலன் கொள்ளுகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் உயிர் மூச்சு ஜெபந்தான். ஜெபம் இல்லாவிட்டால் பரிசுத்தம் குறைகிறது. பரிசுத்தம் குறைஞ்சிரும். வாழ்க்கையில் எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், பொல்லாத சிந்தனைகள் எல்லாம் வந்துடும் ஜெபம் இல்லைன்னா. பாவமோ பரிசுத்தம் குறைகிறது, பாவமோ பெருகிறது. விக்டோரியஸ் லைஃபை, ஜெய வாழ்க்கையை இழந்து போகிறோம். யாக்கோபு சோர்ந்து போகாமல் இரவெல்லாம் ஜெபம் பண்ணினான். பாருங்க, யாக்கோபு நைட்டில் அப்படியே அவன் சோர்ந்து போகாமல் நீர் என்னை ஆசீர்வதிக்கிறது வரையிலும்
நான் உம்மை விடமாட்டேன் என்று சோர்ந்து போகாமல் அவன் ஜெபித்தான். அவன் ஜெபித்ததின் காரணத்தினால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் எத்தனாயிருந்த யாக்கோபு தேவ பிரபு என்று அழைக்கப்பட்டார். பிரியமானவர்களே, அந்த ஜெபத்தினால, ஊக்கமான ஜெபத்தினால ஒரு தரிசனம் கூட அவன் கண்டதை நாம் வேத புஸ்தகத்தில் படிக்கிறோம். தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமான தரிசனத்தை அவன் கண்டான். இந்த தரிசனம் எவ்வளவு அருமையான தரிசனம்! பரலோகம் திறந்திருக்கிறது ஜபத்தில். பரலோகமே திறந்து தேவ தூதர்கள் ஏணியில் ஏறுகிறதும் இறங்குறதுமான தரிசனம். ஆகா, இதுதான் உண்மையான ஜபம். இப்படிப்பட்ட ஜபம் நமக்கும் தேவை. கர்த்தரை, அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் அந்த தொடர்பு நமக்கு இந்த பிரேயர் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ யாக்கோபுடைய ஜபத்தில் எவ்வளவு மேன்மையான ஜபம்! என்னை அது அந்த பரலோக ராஜ்யத்திலிருந்து யாக்கோவுக்கும் ஏணியிலிருந்து தேவதூதர்கள் ஏறுதும் இறங்குறதுமான ஒரு தரிசனம். அதுபோல விடாப்பிடியோடு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடுவதில்லை என்று சொன்னது போல அந்த ஜெபத்தினாலே, அந்த உறுதியான வேண்டுதலினாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க தொடங்கினார். சோர்வு எல்லாம் மாறிவிட்டது. வாழ்க்கையில ஜெயம், சந்தோஷம் இவைகள் கிடைக்கிறது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் போடப்பட்ட போது சோர்ந்து போகவே இல்லை. தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவனை மகிமைப்படுத்தி ஜெபத்திலே மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். என்ன நடந்தது? பூமி அதிர்ச்சி போன்று சிறைச்சாலையை அசைய பண்ணினார் கர்த்தர். சிறைச்சாலையை அசைய பண்ணினார். அதில் வெளியே வந்தார்கள். சிறைச்சாலையிலிருந்து வெளியிலே வந்தார்கள். தேவன் செய்த அற்புதத்தை பார்த்தீங்களா? ஜெபத்தில் நாம் இன்னும் பார்க்கும் பொழுது எவற்றில் எல்லாம் நாம் சோர்ந்து போக வேண்டாம். முதலாவது, நாம் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகியது என்று வேத புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 24:10. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போக வேண்டாம். ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் நம்ம சோர்ந்து போக வேண்டாம். வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகியது. நாம் சோர்ந்து போனோன்னா ஆபத்து வருகிறதுன்னு அழிச்சுக்கிடுவோம். அதில் சோர்ந்து போயிட்டே இருந்தால், ஐயோ நான் என்ன செய்வேன், அப்படியே டயர்டாக சோர்ந்து நம்ம டிஸ்கரேஜ்மெண்ட்டாக இருந்தால், எப்பொழுதுமே டிஸ்கரேஜ்மெண்ட்டாக இருந்தால் அது நம்முடைய பலன் குறையுமா? நம்முடைய இருதய பலன் குறையும், மனம் தளரும். சில நேரத்தில் ஹார்ட் அட்டாக்கு கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. அந்த பலன் குறையுது. நமக்கு சரியாக சாப்பிட முடியாது, சாப்பாடு இறங்காது. சரீர பிரகாரமாக களைப்பு அடைந்து, சோர்வு அடைந்து அது நம்முடைய பலத்தை குறைக்கின்றது. ஆலோசனை கேட்க ஏதோ அந்த ஆபத்து காலத்தில் மக்கள் ஓடுவார்கள். சிலர் யாரை நோக்கி போவாங்க? கைரேகை சொல்கிறவங்க, ஜாதகம் சொல்கிறவங்களை நோக்கி போவார்கள். உற்சாகத்தை இழந்து அநேக நடைப்பிணங்களாய் மாறிவிடுகிறார்கள். நடைப்பிணம், சும்மா நடந்து போகும்போது தான் எங்கே போகிறேன் என்று தெரியாமல் பிணமாக போவாங்க, நடைப்பணமாக. ஆகவே சோர்ந்து போக வேண்டாம்.
பிரியமானவர்களே, சோர்ந்து போக வேண்டாம். ஸ்காட்லாந்து தேசத்தை அரசாண்ட ராபர்ட் புரூஸ் என்ற ராஜாவுக்கு விரோதமாக ஆங்கிலேயர் படையெடுத்து வந்து அவரை துரத்தி விட்டார்கள். 16 முறை அவர் யுத்தம் செய்து தோல்வியடைந்து மிகவும் சோர்ந்து போய் ஒரு குகைக்குள் பதுங்கியிருந்தார். சோர்ந்து போய் களைப்படைந்து வெற்றி கிடைக்கலையே, ஆங்கிலேயருக்கு தானே வெற்றி கிடைக்கிறது, நமக்கு வெற்றி கிடைக்கலையே என்று சோர்ந்து போயிருந்தார். எங்கே? குகையில். அங்கே ஒரு சிலந்தி பூச்சி கூடு கட்டுவதற்காக எவ்வளவோ முயன்றது. ஆனால் சிலந்தி பூச்சியோ எத்தனையோ தடவை அதனுடைய முயற்சி தோல்வி அடைந்தாலும் அது மனம் தளராமல் அது உறுதியாக இறுதியில் வெற்றியாய் கட்டி முடிந்தது, ஜெயமாய் கட்டி முடிந்தது. அந்த கூடு எத்தனையோ தடவை அது கீழே விழுகிறது, கட்டி முடிக்க முடியாமல் இருந்தது, கடைசியில் கட்டி முடித்து விட்டது. இதுபோல இதை கண்ட ராபர்ட் புரூஸ் என்பவர், இதிலே நாமும் கூட இதை போல பல வேளைகளில் நம்ம ஃபெயில்வர் ஏற்பட்டாலும், வாழ்க்கையில் தோல்வி ஏற்பட்டாலும் நமக்கும் ஜெயம் உண்டு என்று அவர் இறுதியில் வெற்றியை கண்டார், வெற்றி அடைந்தார். மாணவர்களும் கூட பல வேளையில் தோல்வி நேர செல்லக்கூடும், தோல்வியை சந்திக்கக்கூடும். சோர்ந்து போகக்கூடாது. ஜெயம் கிடைக்கும், நிச்சயமாக ஜெயம் கிடைக்கும். எனக்கு தெரிந்த ஒருவர், நான் படிக்கிற காலத்தில் அவர் எத்தனையோ தடவை அவர் தோல்வி விட்டார். எஸ்எஸ்எல்சி, அந்த காலத்தில் எஸ்எஸ்எல்சி, இப்போ தான் 11th ஸ்டாண்டர்ட், அந்த எஸ்எஸ்எல்சியில் அவர் தோல்வி விட்டார். அப்போ இந்த பாட்டு சிஸ்டம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் திருப்பி எழுதி அவர் கடைசியில் ஜெயம் பெற்றார். பாருங்கள், அவர் பட்டதாரியாக மாறி கடைசியில் முதுகலை பட்டமும் பெற்று அவர் டெஸ்ட் எழுதினார். இதில் இந்த சர்வீஸ் கமிஷன் டெஸ்ட் எழுதி வெற்றி பெற்றார். பல புக்குகளெல்லாம் படித்தெடுத்து, அப்போ தோல்வி ஏற்பட்ட போதும் அவர் சோர்ந்து போகாமல், மனம் தளராமல் முயற்சி செய்து அவர் அரசு ஊழியராக மாறினார். இதல்லவா பெருசு. ஆகவே நாம் சோர்ந்து போகக்கூடாது. உபத்திரவத்தில் சோர்ந்து போகாதிருங்கள். உபத்திரம் வந்தாலும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. கிறிஸ்தவ மார்க்கம் சுகபோகமான மார்க்கம் அல்ல. கிறிஸ்டியன் லைஃப் சும்மா சாப்பிட்டு, வேளைக்கு சாப்பிட்டு, நல்ல லக்ஸுரிஸாக இருக்கக்கூடிய வாழ்க்கை அல்ல. சுகபோகமான மார்க்கம் அல்ல. ரோஜா மலர் எப்படி அது மலருகிறது? பல முட்களின் மத்தியில் அது மலருகிறது. அது உபத்திரவங்களும் பாடுகளும் நிறைந்த மார்க்கம் நமது கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்டியன் லைஃப்பில் பல உபத்திரவங்கள் உண்டு. உபத்திரவங்களும் பாடுகளும் உண்டு. பாருங்கள், யோசேப்புக்கு எவ்வளவோ உபத்திரவங்கள். தன்னுடைய சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டு குழியிலே போடப்பட்ட அந்த யோசேப்பு மீதியானிடத்தில் விற்கப்பட்டார். போத்திபார் வீட்டிலே அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டார். ஆனால் யோசேப்பு உண்மை உள்ளவராக இருந்த காரணத்தினால, கர்த்தர் மேலே விசுவாசம் உடையவராக இருந்தபடியினால்
கர்த்தர் யோசேப்பை எப்படி நாட்டின் அதிபராக மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். எகிப்து நாட்டின் அதிபராக மாற்றினாரே யோசேப்பை, அவர் உயர்த்தினார். யோசேப்பு உயர்த்தினார் தேவன். அவருடைய தாழ்மையான வாழ்க்கை, அவருடைய உண்மையான வாழ்க்கை, கர்த்தர் மேல உள்ள நம்பிக்கை, அந்த பரிசுத்தமான வாழ்க்கையினால கர்த்தர் அவரை எகிப்து நாட்டின் அதிபராக மாற்றினார். பாடுகள் உண்டு. கிறிஸ்டியன் லைஃப்பில் கூட, நமது வாழ்க்கையில் கூட பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வியாதி உண்டு. வியாதிகள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், நஷ்டங்கள் வரும். அந்த வியாதிகளின் மத்தியிலே எத்தனை பேர் உண்மையாக கர்த்தர் மூலம் உண்மையாக இருந்து அவரை மறுதலிக்காமல் கர்த்தருக்கு உண்மையாக இருந்து நல்ல கிறிஸ்தவ லைஃப்பில் முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். இந்த யோசேப்பை போல மனம் தளராது முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். இறுதியிலே அவர்களுடைய வாழ்க்கை ஜெயமாக மாறுகிறது. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போக வேண்டாம் என்று 2 தெசலோனியர் 3:13 நாம் பார்க்கிறோம். அன்னை தெரசா, மதர் தெரசா யுகோஸ்லேவியா நாட்டிலிருந்து வந்தாங்களே, சிஸ்டராக வந்தாங்க. இந்தியாவில் பார்த்தாங்க பச்சை குழந்தைகள் மக்கள் ஸ்கெலிட்டனாக, எலும்பு கூட போல ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறதை பார்த்தார்கள். அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. ஐயோ, ஆயிரக்கணக்கான மக்கள் இந்தியாவில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு எலும்பு கூடு போல காணப்படுகிறார்களே, நோயினால் வாடுகிறார்களே, இது நிமித்தம், பசி நிமித்தம் மடிந்து போகிறார்களே என்று வேதனை கொண்டார். பாருங்க, இவர்களுக்கு பணி செய்வதற்காக பல ஹோம்ஸ் ஏற்படுத்தினார். இன்றைக்கு சிலர் ஹோம்ஸை ஏற்படுத்துகிறார்கள் தன் சுயநலத்திற்காக என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் மதர் தெரசா அப்படி அல்ல. இந்த பிள்ளைகளுக்கு இந்த ஹோம்ஸை ஏற்படுத்தி அவர்களை குளிப்பாட்டி நல்ல துணியை உடுக்க வைத்து அவர்களுக்கு பசியை போக்கிட ஆகாரம் கொடுத்தார்களே, அதுதான் ஒரு உண்மையான தொண்டு. அந்த பிள்ளைகளை போஷிப்பிக்கிறது சாதாரண காரியம் அல்ல. எத்தனையோ பணக்காரர்கள் நமது இந்தியாவில் இருந்தார்கள். ஒரு அவர்களுடைய இருதயம் கல்லு நெஞ்சமாக இருந்தது. கல்லு நெஞ்சம். இந்த ஏழை பிள்ளைகளை பற்றி அக்கறை இல்லை, சுயநலம், லக்ஸூரியஸ். இந்த இவர்களுக்கு உதவி செய்ய வந்த வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மிஷனரிஸை எரித்து கொன்றார்கள். சில மத தீவிரவாதிகள் எரித்து கொன்றார்கள். கிறிஸ்தவ மதத்தை பரப்புகிறார் என்று. கிறிஸ்தவ மதத்தை பரப்பினாரா? இல்லை. குஷ்டநோயுடைய கையை தொட்டு அவர்களுக்கு மருந்து கொடுத்து அவர்கள் சுகப்படுத்தினார்களே தவிர கிறிஸ்தவ மதத்தை பரப்பதற்கல்ல. குறுகிய மனப்பான்மை, கெட்ட மனப்பான்மை சில கொடியர்களுக்கு. என்ன செய்தார்கள்? எரித்தார்கள் குடும்பத்தோட. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தவர். இதுதான் இறைப்பணி. இந்த தொண்டு செய்கிறதுதான்
ஏழைகளுக்கு உணவு அளிப்பது இறை தொண்டு. குஷ்டரோகிகளுடைய வியாதியை நீக்குவதற்கு செய்த தொண்டு இறை தொண்டு. நீ அப்படி செய்கிறாயா? நீ மதத்தை பரப்புறாங்க, கிறிஸ்தவ மதத்தை பரப்புறாங்க என்று குறை காண்கிறாய். எத்தனையோ பணக்காரர்கள் இந்தியாவில் இருக்கின்றார்கள். செய்கிறார்களா? உதவி செய்கிறார்களா? இல்லை. ஒரு சிலர் ஒருவேளை செய்யலாம், ஒரு சிலர் ஒருவேளை செய்யலாம். எல்லாரையும் குறை சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு நல்ல இருதயம் இருக்கும். இந்த மதர் தெரசாவை பாருங்க, நல்ல இருதயம். இறுதியில் நமது இந்திய அரசாங்கம் உலகமும் கனப்படுத்திட்டு இவருடைய உண்மை தன்மையை அறிந்து மதர் தெரசாவை கனப்படுத்தினார். கள்ள கபடற்ற பச்சை குழந்தைகளின் பசியை அகற்றும்படி அவர் மனங்கிறங்கி வாழ்க்கையில் நன்மை செய்தார். இந்திய அரசாங்கமும் உலகமும் அவருடைய சேவையை பாராட்டி அவரை கனப்படுத்தினார்கள். She considered serving to the poor is a service to God. ஏழைகளுக்கு உதவி செய்கிறது கடவுளுக்கு செய்கிற தொண்டு என்று கருதினார்கள். God bless you all.